அக்கா மக்கா நீ வாயா, உனக்கு எனக்கு ஆகாது, காலம் கெட்டு போச்சா. உண்மைதான், வீட்டுக்கு வெளியே செருப்பு போட்டு நடந்த காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்குள்ள செருப்பு போடுறேன். ஏன் விலை உயர்ந்த செருப்பை எவனு தூக்கிட்டு போறான்? கை தட்டலாம், முடிஞ்சு. மணிக்கட்ட கொடுத்து லஞ்சம் தர்றேன், அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதியா, அவருக்கு எனக்கு ஆகாது. டிஆர் மகாலிங்க சினிமாவில் சாதிச்சார், நீ அறந்தாங்கள டீ யாத்திரை மகாலிங்க. நீ நீ வாசிக்க வேணவியா? யார கேக்குற? உனக்கு ஆகல. அறந்தாங்கள எதுக்கு என்ன அடிச்ச? அண்ணே இது ஏன் ஏரியா, ஏன் சிக்கல? ஏய்யா நீங்களே எதுக்கே கை தட்டீங்க? வா ஒன்ற பிறப்புன்னு ஒன்றால் இறப்பு நிச்சயம் எல்லாருக்கும் உண்டு, பசி எல்லாருக்கும் உண்டு தானையா? இல்லை பணக்காரனுக்கு வேறு மாதிரி பசிக்கும், பேழைக்கு ஏறு மாதிரி வசிக்கும் ஐயா. சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை சொல்லி கொடுக்குறேன், செருப்பை கொண்டு ஏசி வச்சு வைக்கணும்னு சொல்லி ஒரு சொல்லாரு. கை தட்டுங்க அப்படின்னா கை தட்டிங்களே, தட்டலாம் ஐயா. ஆமா, அடாமை மறையாமை அப்படின்னு இருக்கேன். இதுக்கு தெரியுமா அறியாமை என்ன? இன்னும் எதுவுமே உணரக்கூடிய பக்கங்கள் கிடையாது. இவர் சொன்னா நீங்க கை தட்டலாம் ஐயா. நான் சொன்னா கை தட்டு, தட்டானி எவா தட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏ எதுக்கு தட்ட நீ? எதுக்கு தட்ட நீ? வா எதுக்கு தட்ட நீ? கையா உனக்கு பொச்சுக்க ஐயா. ஐயா இயற்கை சட்டம் உண்டு. நீர் நிலம் காற்று எல்லாம் கொண்டு தானே. இல்ல பணக்காரனுக்கு ஒரு பக்கம் அடிக்கும், ஏழைக்கு ஒரு மாதிரி அடிக்குமா? பசி என்பது எல்லாருக்கும், ஆடை என்பது எல்லாருக்கும், பார்வை என்பது எல்லாருக்கும், பசி என்பது எல்லாருக்கும், இருதயம் என்பது எல்லாருக்கும். அப்படி இருக்க சமத்துவத்தை பேசும்போது இவர் சொல்றாரா செருப்பு. ஏயா செருப்பு அத்தியாவசிய பொருள், செருப்பு ஏவப்பட்டேன். செருப்பு எவன் கண்டுபிடிச்சான்? குழந்தை எப்ப உற்பத்தி ஆனதோ அன்னைக்கே பசி உண்டியா? கருவறை கொடுக்க குழந்தைகளுக்கு சிசுக்கு ஒன்னும் சொல்லாத, எல்லாம் ஒன்னும் சொல்லாத. யாரியா என்ன சொல்ற? இங்க இருந்து சிங்கப்பூருக்கு ட்ரேஜைகளை போக முடியுமா? எப்படி? உன்னை யார் போச்சுறது? ஆனா காஞ்சனகுளத்துல உன்னை யார் யார் போச்சுறது? இப்ப காஞ்சனகுளத்துல இருந்து மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு ட்ரேஜைகளை போலாம். இருங்கண்ணே, எப்ப அந்த வண்டி வந்து? கை தட்டு, தட்டிக்க. உன் பருப்பு வேகாதடி மாப்பிள. இந்த ஆளு வந்து கேட்டு வாங்குற தட்டலாம் ஐயா. ஏய் தட்டலாம் ஐயா. அது சொல்றதுக்கு போய் எப்படின்னா கொஞ்சம் இருக்கு. ஏய் பேச்சன்னு பாட்டணும். இப்ப காஞ்சனகுளம் இதற்கு முன்னாடி யார் மோட்டார் வாகனம் பார்த்துச்சாங்களா? அதற்கு முன்னே ஆரம்பத்தில் செல்வாக்கு இருந்தவர்கள் மிதிவண்டி சைக்கிள் வச்சுருப்பாங்க. அதற்கு முன்னாடி 10 ஆளுகள்லாம் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நடந்து தான் பாதை செஞ்சாங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு பணம் யார்ட்ட இல்லை, செல்வாக்கு யார்ட்ட இல்லை, இன்னைக்கு எல்லாத்தையும் பணம் காசு இருக்குது. அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை எப்படி பொய்யான வாழ்க்கை? கருவில் இருக்கிற சிசுக்களுக்கு எப்படி உயிர் உண்டாகுது? ஏயா அறிவுபூர்வமாக பேசிட்டு இருக்கிற இவர் எந்த ஊரில் தட்டு வைக்கணும்னா அவருக்கு தட்டுங்க உடனே கையை. நம்ம கருவில் இருக்கிற சிசுக்களுக்கு எப்படியா உயிர் உண்டாகுது? அதை சொன்னேன். நீ பேசு, நான் பேசுகிறேன். பேசு. அருமையாக சொன்னார். அந்த காலத்தில் பிரசவம் பார்த்தது யாருன்னா பாட்டிமார்க பிரசவம் பார்த்துச்சு, 10 பிள்ளை பத்தாங்க. ஏன் பத்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் 100 நாள் வேலை இல்லை. கிழவிகளை 100 நாள் வேலையாக கிழவிங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து 100 நாள் வேலை இருக்குது. அதனால தான் ட்வின்ஸ் தான். பேச விடு ஐயா. இப்போ என் இளவடத்தை பூரா காலையில் தட்டு வண்டியை பத்திட்டு போய் எல்லா பைக்கும் பிடிங்கி வச்சுட்டு பத்த சொல்லு, மாட்டுக்கு முட்டி வச்சு பாஞ்சிருவாங்க. என்ன வேணா சொல்ற? கை தட்டலாம். அடியா உன் பருப்பு வேகாது. அதனால ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னேன், உள்ளதை சொன்னா கல்லை விட்டு அடிப்பாங்க. அந்த உலகம் அப்பேற்பட்ட உலகம். என்ன டேய் உன் கெட்டப்புக்கு அளவு இல்லையா? சின்ன பிள்ளை சுடிதார் மெடியை போட்டு இது யாராது? டேய் அங்க ஊரே களை அடைஞ்சு போய் நிக்குது. நாட்டாம அம்பளம் என்னடா வேலை பண்ணிருக்க நீ? நீ என்னடா வேலை பார்த்துருக்க? ஊர் 50,000 அறுவாடுத்துட்டு வர்றாரு. கூட்டம் ஊரே கூட்டம் கூட்டி நிக்குது. என்ன பிரச்சனையாவா? ஏண்டா சிலைய காண ஊரே தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க இங்க கொண்டு வந்து வச்சிருக்கடா சிலைய. என்ன சிலை? பிள்ளையார. நீங்களா ஏயா என்னையா நீங்களா? நான் காற்றை சுவாசிக்கூடியவன். நீங்களாம் உணவுகளை இவ்வளவு திங்கக்கூடியவங்க. உங்களை பாரு ஆண்டவன் எப்படி படிச்சிருக்கேன்னு, என்னைய பாரு எப்படி படிச்சிருக்கேன். இயற்கை சிட்டம் கொஞ்சமாவது பொருந்த என்னடா போய் சொல்றாங்க? யாரு வறுத்து கறி வச்சிருந்தாங்க? இவ்வளவு கறி யார்? நானா சாப்பிட்டேன்? ஏய் பொய் என்பது எனக்கு தெரியாது. மாப்பிள்ள நீ சொல்லி எனக்கு சொல்லு. சாமி வச்ச முடிட்டு பொய் சொல்லாத. இதுல இருக்கிறது ஒரு 100 பேரு, அதுல 60 பேரு இவன் சொல்றதுக்கெல்லாம் கையை தட்டுறீங்களே. உங்களை எந்த ரகத்துல சேர்க்கறதுயா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுடைய அறியாமை இந்த வளரக்கூடிய எண்பத்துக்கு போல எல்லாமே குறுகிய வட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. காசு கொடுத்து ஓட்டு வாங்க, காசு கொடுத்தா ஓட்டு வாங்க போறீங்க. நீங்க என்ன சொல்ல வர? காசு வாங்கிட்டு ஓட்டு போறீங்க. யார் காசு வாங்க ஓட்டு போறது?
பொய்யெல்லாம் சொல்ல கோட்டு வாங்கிட்டு தான் போடுவேன். காசு வாங்கலாம் கோட்டு வாங்கிக்கிறவேன், இல்லையா பிரியாணி வாங்கிக்கிறவேன். இது என்னையா தெளிவாக போகுது? என்னைக்கு திருந்த போறீங்க நீங்களா? இவங்க சொல்றாங்கன்னு உடனே கை தட்டிங்க அப்படியே. டாய் ஏய், ஏய், என்ன என்ன இவனை பாரு. என்ன அரட்ட? மோதனை வச்சு விழுந்துருவேன். பீட்டா வீட்டு அடிச்சு போடுவேன். ஓங்கி அடிச்சா நான் ஒன்று வெயிட் பாக்குறியா நீ? டிஆர் அதெல்லாம் வேற ஆள் வச்சிருந்தா. என்னடா என்ன 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 வெயிட் வர்ற? என்னடா என்ன வெயிட் வர்ற? நான் போயிட்டு வரேன். நீ சண்டை உடனே போயிட்டு வர. நீ இருக்கேன் சண்டை வர நீ எப்படி ராமாயணம் மகாபாரதம் அறிந்தது அறிந்தது தெரியாது தெரியாது நாட்டில் நடக்க போவது அத்தனை அறிந்தவர் யாருன்னா உங்களை போன்ற முனிவர். இது வேலிமலை சாரல் வேலை நடத்தக்கூடிய எங்களை மாதிரி சம்சாரி இருக்கக்கூடிய இடத்துல உன்னை மாதிரி போண்டாமண்டே எனக்கு என்ன வேலை? இவனை பாரு, ஆஞ்சநேயர் குரங்கு மாதிரி இருக்க பத்தியா? ஜப்பானுக்கு இருப்பாங்கன்னா சைனீஸ் பேர் பார்த்துருக்கீங்களா? இவனை பார்த்து அவங்களை பார்க்க வேணும், மாற்றமே இருக்குது, இப்படி தான் இருப்பாங்க. முனிவர் என்றால் எந்த ஆசையும் எந்த உணர்வும் இல்லாதவன் தான் முறியன். எப்படின்னா உனக்கு இடுப்புல கை வச்ச இடுப்புல கை வச்சா எது கூச்சம் வருது? இல்ல நான் வந்து கறி தம்பி இளங்குடி விழுந்துடாம என்ன இதெல்லாம் நீ ரெடி பண்ணியே இப்படி கொண்டு வருவீங்க? எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியுமா? எல்லாம் தெரியுமே, எல்லாம் தெரியும். ஒன்னோட தெரியாது. காஞ்சனகுளம் ரூட்டு தெரியல. காஞ்சனகுளத்துக்கு ரூட்டு தெரியல. எல்லாமே தெரியும். கூப்பிட்டு வர சொன்னோம்ல காஞ்சனகுளத்துக்கு. ரூட்டு தெரியாம எங்கெங்க அலைய வச்சீங்க? ஏன்னா நானும் ஓட்டுறேன் வாகனம், அவர் ஓட்டுநரை பார்த்து கேட்கணும். விநாயகருக்கு என்ன வாகனம்? மூஞ்சூர் வாகனம். மூஞ்சூருக்கு என்ன வாகனம்? ஏடா மூஞ்சிருக்கு என்ன வாகனம்? என்னடா வேணும்? விநாயகருக்கு மூஞ்சூர் வாகனம். தெரியாம தெரியலன்னு சொல்லி நான் சொல்றேன். நீ சொல்றியா? சரியா சொல்லணும். உன்னை என்ன பண்றது? மூஞ்சூருக்கு என்ன வாகனம்? மூஞ்சூர் குட்டி தான் வாகனம். ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? உன்ன மாதிரி எவ்வளவு பேர் வாகனம் பாரு இருக்காங்க. ஐயப்பனுக்கு புலி வாகனம் கிடையாது. புலி கொட்டையும் சேர்ந்து வரும். முருகனுக்கு என்ன வாகனம்? முருகனுக்கு மயில் வாகனம். தப்பு. குஞ்சுல இருந்தே மயில் உருவாச்சு. கை தட்டலாம். என்ன? ஆஞ்சநேயர் ஏதோ தூக்கிட்டு போனாரு. என்னது ஆஞ்சநேயர் ஏதோ தூக்கிட்டு போனாரு? சீதையை சிறை எடுத்து சென்றாரு. தப்பு. வேற அவர் உடம்பு தூக்கிட்டு போனாரு. முடிஞ்சு. இதுக்கு போயிட்டு எதுக்கு உனக்கு 4000 சம்பளம் உள்ளவோ? வாவே நீ கொஞ்சம் இல்லவே. நீ என்ன பேச? இது வரைக்கும் 85 நாரதர் நான் லூஸ் ஆக்கியிருக்கேன். எனக்கு ஜுஜிபி நீ லூஸ் ஆக்கியிருக்கலாம். உங்ககிட்ட எங்கே பிடிச்ச முதல்ல வேணா? 10 சேர்ந்தா என்ன வரும்? 10 சேர்ந்தா 20 தான் வரும். இல்ல அரிப்பு வரும். முடிஞ்சு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது 20 வருதா 30? ஏன்னா இவருடைய வேலை. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுடைய வேலை என்ன வேணும்னா காவல் காக்கிறது. மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய வேலை உங்களுடைய வேலை. சிந்திக்க வைக்க. நீங்க சிந்திக்க வைங்க. என்னுடைய பெயரும் நாரதர் மகரிஷி. உங்களுடைய பெயர் என்ன? உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் நாரதர் மகரிஷி. நேத்து வாங்கினது நாங்க ரேசரிசி. முடிஞ்சு. மகரிஷி ரேசரிசி. கை தட்டலாம். என்னது ரேசன் அரிசியா? நான் சொன்னது சரியா கேட்டியா? நான் நாரதர் மகரிஷி நாங்க வாங்கினது ரேசரிசி. மகரிஷி இறைவனுக்கு நிகரானவன். இறைவனுக்கு நிகரானவன். நான் இவனுக்கு நிகரானவன். முடிஞ்சு சொல்லி அத்துக்கிட்டே இருக்கேன். தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். தெரியும். நீங்க தண்ணில நடப்பீங்க. நாங்க தண்ணியை போட்டு நடக்கிறவங்க. சிறுச பெருசாக்கூடியவன் நான். ஐயா ஐயா உங்களை தாயா தருணையா? ரொம்ப நாளா தருணேன். என்ன விஷயம்? உங்களை தேடா உங்களை நானும் தேடா தேடி எங்கெங்க தேடுறது? அப்படியா? ஆமா சாமி. எதுக்கு தேடுறீங்க? இந்த திருசா பெருசாக்க. ஆமா ஆமா எனக்கு ரொம்ப அதெல்லாம் ஆக்க முடியாது. அந்த ஆளுக்கு இழப்பு வருமா? இப்போ செய்யறது இல்லையா? போ போடா. ஏய் போடா. பாவம் சின்ன பிள்ளை கேட்குறேன். ஐயா அவரை கேட்குறேன். பேசுறா. அவன் என்ன பண்ணி சொல்லி உனக்கு பேச விட மாட்டாப்ல. சாமிகிட்ட கேட்குறேன். உடனே நான் ஒன்னே அப்படி செய்ய சொன்னேன். சாமி சொல்லியா சொல்லியா. இந்த பெருசா சிறுசாக்குன்றீங்கல்ல? ஆமா. அது எனக்கு தேவைப்படாது. சரி சரி சரி. அது எனக்கு தேவையே இல்ல. இல்ல. இந்த சிறுசா பெருசாக்குன்றீங்கல்ல? ஆமா. ரொம்ப நாளா ஒரு போறா முடிச்சவய ஏதாவது என்ன ஏன் நீ ஏன் உன சாப்பிட்டு கப்பேன்னு கேட்க விட மாட்டியா? வேணாம்னே. ஏன் வேணாம்? உன்னால சமக்க முடியும். அவளை பெருசாக்கிடுவாரா?
நல்லா இருங்க. நீ பாட்டுக்கு கண்டர்ல தூக்கிட்டு அறிவையும் ஆற்றலையும் பெருசாக்கக்கூடியவன் நான். சொட தண்ணி மேல் நடக்கக்கூடியவன், கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன். உன்னைய பாய என்னுடைய நாரதர் மகிழ்ச்சியாப்பட்டம். என்னுடைய உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். எங்கேருந்து வரீங்க? மேலூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். உங்கள் அப்பா பேர்? பிரம்மதேவன். இங்கே வாயா. அவருக்கு பிறந்த உள்ள நீ இப்படி இருக்கிய ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. அன்னைக்கெல்லாம் எலும்ப சூம்புறாருன்னு. ஏய் வாடிப்படி சண்டைக்கு வந்தாரு. வாடிப்படி சண்டைக்கு சாமி சாமி உங்களை நானும் தேடி எங்கெங்க தேடுறது? ஆமா சாமி, இந்த திருசா பெருசாக்க உண்டுங்க. எனக்கு ரொம்ப அதெல்லாம் ஆக்க முடியாது. அந்த ஆளுக்கு இலை போகிறோமா இப்போ செய்கிறது இல்லையா? போ போடா போடா. சாமிகிட்ட கேட்க வர்றா. போடா நீ போடா. பேசுறா. அவன் என்ன சொல்லி உனக்கு பேச விட மாட்டாப்ல. சாமிகிட்ட கேட்குற உனக்கு நான் ஒன்னே அப்படி செய்ய சொன்னேன். சாமி சொல்லியா சொல்லியா. இந்த பெருசா சிறுசாக்க உண்டுங்கல்ல, ஆமா அது எனக்கு தேவைப்படாது. சரி சரி அது சரி. எனக்கு தேவையே இல்ல. இல்ல இந்த சிறுசா பெருசாக்க உண்டுங்கல்ல, ஆமா ரொம்ப நாளா வேணாம்னே. உன்னால சமக்க முடியும். அவ்வளவு பெருசாக்கிடுவாரா? நல்லா இருங்க. நீ பாட்டுக்கு கண்டர்ல தூக்கிட்டு அறிவையும் ஆற்றலையும் பெருசாக்கக்கூடியவன் நான். சொட தண்ணி மேல் நடக்கக்கூடியவன், கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன். உன்னைய பாய என்னுடைய நாரதர் மகிழ்ச்சியாப்பட்டம். என்னுடைய உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். எங்கேருந்து வரீங்க? மேலூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். உங்கள் அப்பா பேர்? பிரம்மதேவன். இங்கே வாயா. அவருக்கு பிறந்த உள்ள நீ இப்படி இருக்கிய ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. அன்னைக்கெல்லாம் எலும்ப சூம்புறாருன்னு. ஏய் வாடிப்படி சண்டைக்கு வந்தாரு. வாடிப்படி சண்டைக்கு யாரு? உங்க அப்பா தான். ஏன்டா நீ எந்த அப்படி சொல்லிக்கிட்ட நீ? அந்த கயத்தை மறந்துட்டு போனாரே அருள். நான் மாடு வாங்கினேன் 2000 ரூபாய் 10 போச்சு. உங்க அப்பா தான் கொடுத்தாரு. என்னையா வித்தியாசம் பேசிக்கிட்டு இருக்கிற நீ? நல்ல மனுஷன். எங்க அப்பாவோட உங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. நீ எந்த பெருமன் சொல்லிட்டு இருக்கிற? அவர் தான் முனியாண்டிமே. முனியாண்டி மயனா? அட சண்டால சண்டாலா. மேலு உலகத்திலிருந்து கீழ் உலகத்து ஜீவரசையை அனைத்தும் படைக்கக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். 4 ஜோடி 70 தொட்டம் 84 ஜீவரசையும் படைக்கக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். அந்த பிரம்மன் படைக்கப்பட்ட படைப்பு போடுறவரா? படைப்பு போறவருடைய படைப்பு. மணிச்சந்திரன் சாணங்கடா. மணிச்சந்திரன் கணம். ஏய் அவனை யாயா பே என்னமோ பார்த்தா எனக்கு அப்படியே அடிக்கணும் போல நம்ம தான் இருக்கு. தாய தாயாகப்பட்டல் கலைவாணி. வெள்ளை களி கொடுத்து வெள்ளை வடி சாமி அடிச்சு விடும்போது நான் வேணாம்னு சொல்ல போறோம். அதனால வெள்ளை களி பிடித்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை அரியசத்து வீட்டு கூட தாயாகப்பட்டாங்க. உங்க ஆத்தா வந்து பெருங்காயம் கூட வித்துட்டு போகுது. பனி பூண்டு பெருங்காயம். பெருங்காயமா? உங்களோட பேர் இல்லையா? பேர் இல்லையா? என்ன கிட்டு கோயந்தேன் அழகிற சாமி தான் முதல் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ சோனசாமி வந்து ஐயா ஆடினார். சோனசாமி ஆடும் போதே அப்போ 18ஆம் படி கருப்புக்கு விருது கட்டினார். அப்போ விருது கட்டும் போதே பெட்டி கீழே வந்துச்சுல. உன்னுடைய பெயர் என்ன கேட்ட? மயிர்மணி. நீ சொல்ல அப்புறம் பேரை கட்டி நீ பயப்பட போய் பிடிச்சிருக்கிற சொல்ல வரல. என்னங்கடா பேரை பெட்டி கீழே சாஞ்சவனதான் பெரியப்பா மையன் வந்து அங்கே நின்றதுதான் வேலுச்சாமி. வேலுச்சாமி தான் தண்ணி வாங்க போனேன். தண்ணி வாங்க போகும்போதே விளக்கணை தூக்கிட்டு வந்து சூந்த கீழே ஓட்டாங்க. அப்போ எல்லாரும் நாடக முடியும் 7 நாள் ஆகும். எந்திரிங்க கிளம்புங்க. இவன் பேர் சொல்லவே இன்னும் 2 நாள் ஆகும். சொல்லிடுறேன். நீ எங்கேயே சொல்ற? என் பேரு வீரத்தேவன். அப்பா பேரு? அப்பா வந்து சின்ன வயசுல அம்மா போட்டிருந்ததுனால தான் முத்துமாரி கோயிலுக்கு வேப்பலை வந்துருச்சு. திருப்பி வந்து ஆத்தா வந்து தொட்டி கட்டி போறோம்னு நேர்ந்துக்குச்சு. தொட்டி கட்டும் போதானே அப்பத்தாவோட சேலை கழிஞ்சிச்சு. உங்க அப்பா பேரை சொல்லியான சேலை வந்துச்சு ஜாக்கெட் வந்துச்சு கழிச்சு சொல்லி வேர்த்துச்சுனே அந்த ஆளு கிறுக்கு பிடிச்சி வச்சுனே. உங்க அப்பா பேரை சொல்லியா? நம்பிராஜன். அம்மா பேரு? அம்மா வந்து 18 வயசு வரைக்கும் வயசு கொள்ளையா. ஐயா ஐயா. அம்மா வெறும் நங்கு. நங்கை மூகனி. நங்கை என்றால் பெண்ணு, மூகனி என்றால் அழகு. அழுவை தாய் என்றெடுத்த தாங்களே தப்பு புதல்வன். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் நான் சித்தால வேலைக்கு தான் போய்கிட்டு. இவன் தான் ஜாரம் கட்டணும்னு ஜாரத்தை பண்ணி தான் கொத்தனார் வெதரில் அடிச்சது. வேலை பார்ப்பது ஒன்றும் தவறு கிடையாது. களப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உலகத்தில் எந்த வேலையும் இப்போதைக்கு நாங்கள் வந்து பெண்களை காக்குறோம். பெண்கள் திணையை காக்குறாங்க. திணையை காக்குறது 2 பெண். அப்போ நீங்கள் பெண்கள் பார்க்குறீங்க, பெண்கள் பாதுகாக்கிறீங்க. உங்களால் முடியுமா? அப்போ நீ செக்யூரிட்டி வேலை பார்க்குறீங்க. உலகத்தை காப்பக்கூடிய நாங்கள் செக்யூரிட்டி கிடையாது. அது ஆங்கில வார்த்தை காவலாளி. அப்படிங்கிற காவலாளி என்பது பொறுப்புக்குரியது. அனைத்து மொழியிலும் தெரிஞ்சவங்க தானே நீங்கள். எல்லா உலகத்தும் போவீங்க. ஆமாம். அதனால தான் உங்கள்கிட்ட பேசி. பெண்களுடைய பெயர்கள்? ஒன்று வள்ளி. வள்ளிங்கிறது யாரு? வள்ளி வந்து என் தங்கச்சி. அடுத்த பெண்மகள் இன்னொரு பிள்ளை. உனக்கு அந்த பிள்ளை வேற என்ன? அந்த பிள்ளை இன்னொருத்தையும் புருஷன். சரி இன்னொருத்தையும் முட்டாட்டி. ஓ ஏன் ஆளுதான்? ஓலா கூப்பிட்டது வேற ஆளியா? சத்தம் போட்டது வேற. சத்தம் போட்டது வேற ஆளு. உனக்கு சொல்லவே இல்லை. இந்த முகரைக்கெல்லாம் பாரு ஆள் தேவைப்படுது.
எப்படியா வச்சு எப்படி இருந்துச்சு புள்ள ஒத்திக்கிச்சு நீ உன்னை வேணா 1 லட்சம் கொடுத்து 2 வருஷம் லீஸுக்கு எடுத்துக்க. 1 லட்சம் கொடுத்து லீஸுக்கு எடுத்துக்கிறவா? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா சாமி? ஆகவில்லைப்பா. ஆகல. ஆகல? ஆமாம். ஆகாது. ஆகாத. ஏன்டா? ஏன் சொல்லு எதுக்கு? ஏன்டா சிரிக்கிற? கல்யாணம் ஆகி என்ன பண்ண போற? கல்யாணம் ஆகாம அங்க ஆமைக்கு உள்ள இழுத்தது மாதிரி. அதுக்கு அவன் பாவர எது தெரியுமா? கல்யாணம் வேணும்னு சொல்லிக்கிறேன். எதுக்கு? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை 3 ஆசைகளும் முற்றும் துறந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நின்றாடக்கூடிய நாரத மகரிஷி சாப்பிட்டவன் தெரியுமா? இறைவனே செல்ல முடியாத இடத்திற்கு அடியன் செல்லக்கூடிய பெண்மகளை அழைத்து வாருங்கள். சாமி அண்டக்கிளியே இப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? கூட்டி விடவா? பொம்பளை கூட்டி விடவாம்டா. ரேட்டு பேசலையே. இவன் என்னடா தட்டையம் பிடிக்கிறவன் போல மாதிரி வந்து சாமி வந்திருக்கார். எந்த சுவாமி? நாரத மகரிஷி கூப்பிடுங்கள், அழைத்து வாருங்கள். வந்து தொலையா வாங்க சாமி வந்து தொலை அண்ணே, வாருங்கள் சாமி சொன்னாரு. தொலைய வேண்டும். அண்ணே. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கை விழலாமா மாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கை விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டா வலிக்கை விழலாமா? பச்சை மடங்கான மறந்தாச்சா, காத்தோடு காத்தாக பிறந்தாச்சா. பச்சை மடங்கான மறந்தாச்சா, காத்தோடு காத்தாக பிறந்தாச்சா. என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் வேண்டாமா சாமி வேண்டாமாம்? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கை விழலாமா மாமா மாமா? அது உன்கிட்ட வரலாம்னு நினைச்சிச்சு. நீ கவட்டுக்குள்ள எப்படின்னு பிதிங்கிருமுன்னு பயப்படுறது. இந்த பொம்பளை பிள்ளை யாரியா? சாமிட்டு போய் யாரும் போவாங்களா? இந்த பொம்பளை பிள்ளை யாருன்னு கேட்டேன். இன்னுக்கு அணைக்கட்டு மாதிரி போட்டுக்கிட்டாரு. இதே நம்மால் ஊஆள்னு சொல்லி நம்மால்னு எண்ணி சக்காது. இதை பார்த்துட்டு உங்களுக்கு வர்ணிக்க தோணுதா? நம்ம ஆளுடா. சாமி என்ன கெட்ட வார்த்தை பாக்குறேன். டேய் டேய் ஆடிப்படவர் வட்ட தகவல் தெய்வம் வாழ்க வல்லாண்டு 900 ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும். இடத்துறை தலைமையை வளைக்கொண்டும் 4 வார்த்தைகள் வார்த்தை. தங்கச்சி தங்கச்சி வந்துருச்சுங்க. ஓடிடு ஓடிடு. ஏன்னா 2 ரூபா தொலைச்சாலும் மாதிரி. தங்கச் சங்கிலி வெண்ணும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, தங்கம் வள்ளிய மங்கை தோளில் கொஞ்சியதோ. மணமாலை தலையணையாய் சுகமே பொதுவாய், சுகமே பொதுவாய் அமுதம் பருகியபடி தங்கச் சங்கிலி வெண்ணும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இது தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று தோளில் துஞ்சியதோ. காவலேனோரு மீறி காதல் செய்யும் தேவி உன் சேலைகள் பூவேலைகள் உன் மேனிகள் பூஞ்சோலைகள் அண்டை பூவிரையும் அது ரகசிய சந்தித்தால் தெரியும். இதழின் இதழாய் கடிதம் எழுது ஒரு பேதை உறங்கிடம் அடிக்கும். தங்கச் சங்கிலி வெண்ணும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இது தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று தோழில் துஞ்சியதோ. ஆடும் பொம்மை மீது நாடை சொன்ன மாது தன்னோடு தான் போராடினாள் வேர்வைகளில் நீராடினாள். அன்பே ஆடை கொடு இனி அணிதில் மல்லி சூடிவிடு. இதழின் இதழாய் கடிதம் எழுது ஒரு பேதை உறங்கிடம் அடி கொடு. தங்கச் சங்கிலி வெண்ணும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இது தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று தோளில் கொஞ்சியதோ. மணமாலை தலையணையாய் சுகமே பொதுவாய், சுகமே பொதுவாய் அமுதம் பருகியபடி தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று தோழி கொஞ்சியதோ. அண்ணா
வாழ்த்துகிறேன் உன்னை. ஏன் கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு ஒரு கடல் பெருச்சாளி வந்திருக்கு. யார் அது? கடல் பெருச்சாளி நாரத மகரிஷி வந்திருக்கிறார். பொறிச்சிருக்கிறாப்ல. கடல் பெருச்சாளி இல்லடா, கடல் ஆமை தங்கச்சி. அண்ணா கடல் ஆமை. அப்படி சொல்லாதீங்க. நாங்க பார்த்தோன்னு உள்ள எடுத்துக்கிட்டு. இத பாத்தீங்களா? ஆமத்தா இதே யாருடைய அவதாரம் தெரியுமா? இதுல தலை வெளியே வந்திருக்கு. மகாவிஷ்ணுடைய அவதாரம். அதத்தான் சொன்னா. மச்சம் கூர்மம் வராகம் வாமனம் அப்படின்னு சொல்லி 10 அவதாரத்துல மச்சம் அவதாரம்னா மீனம், கூர்ம அவதாரம்னா ஆமை அவதாரம். ஆமை அவதாரம் என்னன்னா